Hi friends, welcome to Anto Rubina Vlogs. முள்ளங்கி பொரியல் டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான அளவு முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் முள்ளங்கியை வேக வச்சுக்கலாம். முள்ளங்கி வேகிற அளவுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், தண்ணி இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சால்ட்டையும் மஞ்சத்தூளையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டாக்க நல்லா இருக்காது. இந்த தண்ணியிலே முள்ளங்கிலே தண்ணி இருக்கும். நல்லா கொதித்து வெந்து வந்த உடனே அடுத்த ப்ராசஸ் நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஏற்கனவே முள்ளங்கி வேக வைக்கும்போது 1/4 டீஸ்பூன் சால்ட்டு அதிலே ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய் துருவல் பெரிய ஸ்பூன் அளவில் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் தாராளமாக. இப்போ இவங்க எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துட்டாங்க. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த முள்ளங்கியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வானல் வச்சாச்சு. வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் கடலைப்பருப்பு போடலை. கடுகு நல்லா வெடிச்சிட்டாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம். அந்த காரமே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாடெல்லாம் போயிட்டாங்க. இப்போ முள்ளங்கியே சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முள்ளங்கியெல்லாம் நல்லா கலரி விட்ட உடனே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொரியலை முட்டை ஆட் பண்ணாமலும் சாப்பிட்லாம். ஏன்னா அது நல்லாவும் இருக்கும். முட்டை சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஆட் பண்ணாமல் சாப்பிட்லாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை ஆட் பண்ணாக்கா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்றைக்குமே முட்டையை இந்த மாதிரி பொரியலில் ஆட் பண்ணக்குள்ளே உடச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பார்த்துட்டு பொரியலில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஒரு சில முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கிறதுல இந்த நாட்களில். அதனால தான் உடைச்சி எடுத்து பவுல்லேருந்து டைரெக்டாக முட்டையை ஆட் பண்ணுறேன். நான் 2 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் ஒரு 3 இல்லை 4 உங்கள் விருப்பப்படி முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுறது நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், பெப்பர் பவுடர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி பிடிக்காது. முள்ளங்கி ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட முள்ளங்கியை சாப்பிடுவாங்க. இதில் முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட கிடையாது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஏற்ற உணவு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டோ ரூபினா வ்ளாக்ஸ். தேங்க்யூ.